ஹாய் ஃப்ரெண்ட், இது பார்த்தீங்கன்னா ஊடாம் பொரியல். என்னோட வித்தியாசமாக இருக்குது ஊடாம் பொரியல் நினைப்பீங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்க, இந்த கரண்டியில் 1.5 கரண்டி பட்டை மிளகாய் தூள், பெரிய ஜீரகத்தூள் 1.5 கரண்டி, இந்த கரண்டியில் மஞ்சத்தூள் 1/2 கரண்டி, கருப்பு மிளகு 1/2 கரண்டி, 3/4 கரண்டி உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சிது. பாருங்க, நல்லா திக்காக அரைச்சி இந்த கரண்டி ஒரு கரண்டி எடுத்துட்டேன். ஓகே, இது எல்லாத்தையும் போட்டு பாருங்க, இந்த வெங்காயம் இருக்குல்ல, சின்ன வெங்காயம், இதை இடிக்கல் நல்லா இடிச்சுக்குங்க. இடிச்சுட்டு 1 2 3 4 5 6 7 இந்த 7ஐயும் இந்த ஊடான போட்டு நான் நல்லா கிண்டி வச்சிருக்கேன். கிண்டி 1 மணி நேரம் வச்சிருங்க. நல்லா கிளறிட்டேன் பாருங்க. இந்த எல்லாத்தையும் போட்டு கிளறி வச்சிருக்கேன். இப்போ நம்ம பொரிக்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட், நம்ம வந்து எண்ணெய் ஊற்றல, அப்படியே போட்டு நல்லா கிண்டுவோம். இந்த இதில் நல்லா மெதுவாக கிளறுங்க, ருசியாக இருக்கும். கிளறுங்க. ஏன் குத்தாதியா? திருப்பி விடு. ஓகே, இந்த கோலையில பாத்தீங்கன்னா 1/2 கோலைக்கு கீழே கொஞ்சமா தண்ணி ஊத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட், பாருங்க, அது நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா இந்த தண்ணியிலே தான் நம்ம கிண்டணும். பார்த்தீங்களா, நல்லா கிண்டிட்டோம். இப்போ இந்த மாதிரி நல்லா சுண்டனோனையே நீங்கள் ஒரு தண்ணியாக ஒரு மங்கில் அதை அள்ளிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பொரிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட், நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு அப்பக்கால் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கருப்பில் இந்த மாதிரி கருப்பை போட்டுக்குங்க. போட்டுட்டு தெரிக்கும், கவனமாக செய்யுங்க வேலையை, நல்லா தெரிக்கும். அதுக்கப்புறம் ஊடம் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படியே வைங்க. எண்ணெயில் நல்லா வாட்டி எடுக்கிற மாதிரி நல்லா இருக்கும். பையன் பயப்படுற வைக்கிறதுக்கு சுடுதான் பயம், அதான் தெரியுது. கவனம் வெடிக்கும், ரொம்ப கவனமா கொஞ்சம் எட்டத்துலேயே அப்போ கரண்டியை வச்சு கூட நீ போட்டுக்கலாம். கையில் போடலன்னாலும் பரவாயில்ல. ஏன் ஒன்று போடாதீங்கயா. ஓகே, இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க. இந்த சூட்லேயே கூட நல்லா மொறுன்னு வெந்துடும். இது இன்னும் டேஸ்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட், நல்லா வாட்டியாச்சு. பார்த்தீங்களா, நல்லா பொரிச்சாச்சு. இந்த எண்ணெயிலேயே இப்படி வாட்டின மாதிரி இருக்கும், பொரிச்ச மாதிரியும் இருக்கும். பாருங்க, நல்ல மனம். இருக்குடா, நேற்று மைக் போட்டிருக்கேன்டா. இந்த கோவடை எடுத்துட்டேன், நல்லா இருக்கும். அந்த பிஞ்சஸ் எடுத்து எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட், திருப்பியும் இன்னும் கொஞ்சம் ஊடாம் போட்டிருக்கேன் எண்ணெயில். இது பொரிச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்களா, ஊடாம் பொரியல் நம்ம அப்படியே எண்ணெயிலே வாட்டி பொரிச்சு எடுக்கிற மாதிரி வாட்டி எடுக்க வேண்டியதான். ரசம் ராஜேஷ். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஊடாம் பொரியல். நன்றி.